தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தூய நீர், தூய காற்று, தூய மண் கொண்ட தேசத்தை உருவாக்குதல் உள்ளிட்ட 12 கொள்கைகளுடன் நமது மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை PLA ஜெகநாத் மிஸ்ரா தொடங்கினார். மதுரையில் நமது மக்கள் முன்னேற்ற கழகம் எனும் தேசிய அரசியல் கட்சியை நிறுவனர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பெண்களின் பொருளாதார மேம்பாடு, புதிய 5 அணைகள் அமைத்தல், விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை உள்ளிட்ட 12 கொள்கைகளை கட்சி அறிவித்துள்ளது. மக்கள் எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கும் நடிகர் விஜயின் அரசியல் பயணத்திற்கு வெற்றி வாய்ப்பு உண்டு என்றும், ஒத்த கருத்துள்ள கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் வியாபாரிகளுக்கென தனி அணி அமைத்து அவர்களின் கோரிக்கைகளுக்காக போராட உள்ளதாகவும், மாநில மாநாடு அடுத்த ஆண்டு ஜனவரியில் நடக்க உள்ளதாகவும் ஜெகநாத் மிஸ்ரா அறிவித்தார். விஜயோட அரசியல் ஒரு எழுச்சிகரமாக இருக்கு. மக்கள் மத்தியில மிக பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பை விஜயுடைய அரசியல் பயணம் கொடுத்திருக்கு. நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான அறிகுறியாக தான் விஜயுடைய பயணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எதிர்வரக்கூடிய காலத்தில் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைகிறதா என்று பார்க்க வேண்டும். இந்த மத்திய அரசுடைய GST வரி குறைப்பு என்பது வரவிருக்கக்கூடியதா. இனியும் இதுபோன்று இன்னும் பல பொருள்களுக்கு மத்திய அரசினுடைய வரி குறைப்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். எங்களுடைய பிரதான கொள்கையாக வியாபார பாதுகாப்பை முன்னிறுத்தி எங்களுடைய அணியில வியாபார பாதுகாப்பு அணியை கொண்டு வரோம். இங்க வியாபாரிகளுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அவருடைய உயர்வுக்கு எந்த ஒரு அரசியல் கட்சியும் முன்னின்று போராடவில்லை. நாங்கள் இந்த பாரத தேசத்திலே, நம்முடைய தமிழகத்திலே வியாபாரத்தை உயர்த்துவதற்கு எங்களுடைய நமது மக்கள் முன்னேற்ற கழகம் முன்னின்று போராடும்.